வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் லாயர் குமரவேல். தமிழோட அசம்பிளி எலெக்ஷன் வந்து மே மாதம் தள்ளி போக போகுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து தமிழோட எலெக்ஷன் டேட் வந்துட்டு எப்போன்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி கேட்டுருந்தாங்க. அவங்களுக்காகவே தான் இந்த வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். தமிழோட எலெக்ஷன் மே மாதம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா 2016 வந்து உங்களுக்கு வந்துட்டு மே மாதம் தான் வந்து எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 7ஆம் தேதி வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து 2006 வந்துட்டு உங்களுக்கு மே மாதம் தான் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆனால் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ச் 1ஆம் தேதியே வந்துட்டு எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் வந்துட்டு கேரேக்கர் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு இப்போ இருக்க சீஃப் மினிஸ்டராக மாறிடுவார். நிறைய பவர் வந்துட்டு இருக்காது. ஃபுல் பவர் வந்து எலெக்ஷன் கமிஷனருக்கு போயிடும். அதே மாதிரி வந்துட்டு இந்த வாட்டி 2026 மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் எலெக்ஷன் டேட்டு உங்களுக்கு மே மாதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் மோஸ்ட்லி எலெக்ஷன் இருக்கும். லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனாக நம்ம எலெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மே செகண்ட் வீக்கில் எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. இதுதான் இப்போதைக்கு தமிழோட அசம்பிளி எலெக்ஷனோட டேட் டீட்டெயில்ஸ். இதை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. லாட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழோட எலெக்ஷனை பற்றி எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.